Motorola கிட்ட இருந்து Moto e32s அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னுடைய முதல் பார்வையில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றியும் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸில் வழக்கம் போல் நம்மளுடைய எம் பெருசாக போட்டிருக்காங்க. ஒரு சிம்பாலிக் லோகோனா அது மோட்டோரோலா தாங்க. ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருக்கக்கூடிய ஒரு லோகோ தான். சரி, அதெல்லாம் அப்புறம் வச்சிடலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கு, வித் கேஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான 10 வாட்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? அண்ட் ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. சிம் டூலும் இருக்கு. இதோடைய விலை அப்படின்றது 10,000 ரூபாய்க்குள்ள வரும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் பிரைசிங் எனக்கு தெரியல. நீங்க பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பட்ஜெட் குள்ள வந்ததுனாலும் இதுல என்ன ப்ராசஸர் இருக்கு நம்ம முக்கியமா வந்து பார்க்கணும். இதுல மீடியாடெக் Helio G37 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்கு. ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸர் மாதிரி இதை வந்து எடுத்துக்கலாம். பட் அந்த அளவுக்கு கேமிங் விளையாட முடியாது. ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா வந்து கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB ரேம் 4GB ரேம் அப்படின்றது போல 2 வேரியன்ட் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரேம் டைப் வந்து LPDDR4X கான ரேம் டைப் இருக்கு. 32GB 64GB அப்படின்ற 2 வேரியன்ட் இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் எக்ஸாக்ட்லி என்னன்றது தெரியல, நான் மென்ஷன் பண்றேன். மொபைல் ஸ்லிம்மா இருக்கும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்லிம்மாலாம் தெரியலங்க. கொஞ்சம் தெப்பமா தான் இருக்கு. அண்ட் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 185 கிராம் இருக்கு. உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த பவர் பட்டன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பத்தி பேசும்பொழுது இதுல வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்கான LCD டிஸ்பிளே இருக்கு. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் உடைய ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கார்னிங் கிளாஸ் 3 அளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம டெஸ்ட் பண்ணதில்லை, பட் இருக்குன்றதை எடுத்துக்கலாம். பஞ்ச் ஹோல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. சின்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சின்ன வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 நிட்ஸ் அப்படின்றது இண்டோரில் மோர் தென் எனஃப். அவுட்டோரில் ஓரளவுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இதில் IP52க்கான வாட்டர் ரெப்லண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 15 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸில் 10 வாட் தான் கொடுப்பாங்க. வேணும்னா நீங்கள் தனியாக தான் வந்து வாங்கிக்கணும். அது ஒரு விஷயம். அண்ட் இதில் ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், கூடவே ஒரு மைக்ரோ எஸ்டியும் வந்து போட்டுக்கலாம். ஸோ டெடிகேட்டாக கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். கேமராவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 16 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா PDF சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக 2 மேப்ஸ்க்கான மேக்ரோ, மூன்றாவதாகவும் 2 மேப்ஸ்க்கான டெப்த் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 மேப்ஸ்க்கான கேமரா இருக்கு. முன்பக்கம் பின்பக்கம் 2 கேமராலையுமே உங்களால 1080 30 FPS வீடியோ எடுக்க முடியும். ஸோ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. அவுட்டோர்ல ஓரளவுக்கு லைட்டிங் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பெட்டரா வருதுங்க. இமேஜ் குவாலிட்டி ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க சொல்ற பிரைசிங் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா கேமரா ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்காதீங்க. டீடைல்ஸ் எல்லாமே கலர்ஸ் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ஒரு சில டைம்ல நீங்க கொஞ்சம் க்ளோஸரா போயிட்டு ஒரு சில செவுத்துக்கிட்ட எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த கலர் அப்படியே வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி கேமரா ஓகே. ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் இது சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஓரளவுக்கு லவுடா இருக்கு. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் அதுலயுமே. அண்ட் ப்ளூடூத் 5.0 ஆடியோ சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கும் டெடிகேட்டடாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். Wi-Fi AC பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல உங்களுக்கு Android 12 வந்து கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் இதில் வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய ஷார்ட்கட் ஒரு சிலது இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு உள்ள வந்து ப்ளோட் வேர்ஸே வந்து கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பரவாயில்ல. டச் ரெஸ்பான்ஸ் மட்டும் இந்த டிஸ்பிளேல இந்த இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேகியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரைசிங் என்னன்றது நான் எக்ஸாக்ட்லி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அந்த ப்ரைசிங்க்கு இது ஒர்த்தா இருக்கா இல்லையான்றதை இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்கோங்க. நான் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். டிசைன் இந்த பட்ஜெட்லையும் டிசைன் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. டீசென்ட்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு அதுவும் இந்த பர்டிகுலர் கலர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் தான். ஸோ அதற்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பிரைசிங் இது ஒர்த்து நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அறிமுகம் ஏற்கனவே இருந்திருந்தா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். என்னுடைய பதிலும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். படிச்சு பாருங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.